ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தளபதி விஜயோட பாடல்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது இப்போ நியூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக போயிட்டுருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நடிகர் விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்களோ அதை சொல்லி வந்து தெரியவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அரசியலுக்கு சென்றிருந்தாலும் ஜனநாயகம் படம் தான் அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தார். அந்த திரைப்படத்தை வந்து சென்சார் சிக்கல்னால இன்னுமே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இன்னுமே அந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப அவளாக காத்துட்ருக்காங்க. விஜய் கட்சி தொடங்கியதுனால வந்து திமுக தான் வந்து அதிகமாக வந்து விமர்சித்து வருகிறாரு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இப்போ வந்து சன் டிவிலலாம் வந்து விஜய் படங்கள் பாடல்கள் எதுவுமே வந்து போடுறதில்ல. அதனால் அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் வச்சுட்டு தான் இருக்காங்க. சென்னையில் இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் வந்து ஆண்டு விழாக்கள் நடக்கும்போது அதில் வந்து விஜயோட பாடல்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது இப்போ தடைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்குங்க. இது வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான செய்தியை வந்து கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எந்த ஒரு ஆனுவல் டே நடந்தாலும் தளபதி விஜயோட பாடல்கள் ஒன்று கூட ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. ஏற்கனவே சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியை பார்க்க வருபவர்கள் வந்து விஜயோட கட்சி சின்னமான விசிலை கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு தடை செஞ்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக போயிட்டுருக்கு.